குணசேகரன் இன்னும் மாறலன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. ஆனா குணசேகரன் நடிப்ப யாராலையுமே மிஞ்சவே முடியாதுங்க. கண்டிப்பா அவன் விருப்பப்படி தான் கல்யாணம் நடக்கும். அவன் விருப்பம் இல்லாம ஒரு விஷயம் கூட நான் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என் மகனை மட்டும் வர சொல்லிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த ஜீவானந்தத்துக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி காலே பண்ணல. அவன் எங்க இருக்கான்ற விஷயமும் எனக்கு தெரியாது. இதுக்கும் ஜீவானந்தத்துக்கும் சம்மதமும் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம ஜீவானந்தம் ஏற்கனவே வந்து ஈஸ்வரிகளே பேசிட்டு இருப்பாரு. ஈஸ்வரிகள் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன் தர்ஷன. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கவும், இப்போதைக்கு நிலைமை சரியில்ல. தயவு செஞ்சு இங்க கூட்டிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவங்கள நம்ப வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம குணசேகரன் டைரக்ட்டாவே அறிவுக்கரசிக்கு கால் பண்ணி, உன் தங்கச்சிக்கு வேற இடத்துல பார்த்துக்கோ. என் மகனை நான் தரமாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. கதிருக்கும் அந்த அறிவுக்கரசிக்கும் பயங்கரமான ஷாக்குங்க. இதுல என்ன சொல்றதுன்னே தெரியல. கதிர் வந்து, "அண்ணா ஏன்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அறிவுக்கரசியில வந்து இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. வேற ஒரு பையனை பார்த்துக்க உன் தங்கச்சிக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? இதெல்லாம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு?" சொன்னோனே, இது அப்பாவுக்கும் புள்ளைக்கும் உள்ள பாசம். இதில யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனனி சொல்லுவாங்க. நொட்டுவாங்க. நான் தான் தலையிடுவேன். தர்ஷன் வந்து எனக்கும் பையன் மாரி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் சொல்லிட்டு இருப்பாரு. "இது பார்றா கதிரு, என் பையன் விஷயத்தில நான் முடிவு எடுத்துக்கிறேன். நீ அமைதியா இரு. நான் கண்டிப்பா அறிவுக்கரசியோட தங்கச்சிக்கு என் பையன நான் குடுக்க மாட்டேன். என் பையன் இப்போதைக்கு உயிரோடு வந்தா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அறிவுக்கரசி சும்மா இருப்பாங்களா? அறிவுக்கரசியும் முள்ளியும். அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரவுடி பசங்க. ஏற்கனவே கைய கால முறிச்சுனா கூட அந்த தர்ஷன கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்களா? இப்போ தர்ஷன ஃபர்ஸ்ட் நீங்க கடத்துங்கடா. அவன் கடத்துறானோ, அவன் தூக்கிட்டு வரானோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் நாம தூக்கிட்டு வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முடிவு எடுக்குறாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஜீவானந்தத்துக்கு சொல்லியிருப்பாங்க. நிலைமை இப்போதைக்கு சரியில்ல. நிலைமை நல்லான உடனே நாங்களே உங்களுக்கு கால் பண்றோம். அது வரைக்காம உங்ககிட்ட இருக்கிறது தான் சேஃப்டி. அவன் உங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்த குடுத்துட்டேன். என்ன உரிமையில இவ்ளோ நான் உங்களுக்கு கஷ்டத்த குடுக்குறேன்னு எனக்கே தெரியல சத்தியமா. இது எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. பரவால்ல அந்த பொண்ணுக்கும் அந்த அந்த பெரியவருக்கும் யாருமே ஆதரவே இல்லாம இருக்காங்க. ஆனா நான் கண்டிப்பா அவங்களுக்காக நிப்பேன். உங்க பையன் லவ் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ண ஏமாத்தியிருக்கான். அப்படி இருந்தும் உங்க வீட்ல இருக்கிறவங்க மறுபடியும் அந்த பொண்ணுக்கு தான் குடைச்சல் குடுக்குறாங்களே தவிர, உன் பையனுக்கு யாருமே வந்து ஆபத்த உண்டாக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. பட் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நிலைமையெல்லாம் மாறிடும். கண்டிப்பா நீங்க தர்ஷன கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. அத நம்ப வைக்கிறதுக்காக நம்ம குணசேகரனும் என்னென்னவோ பண்றாரு. ஆனா ஜனனி வந்து ஈஸ்வரிகள சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாரி அவர் பண்றது எல்லாமே ஒரு டிராமா தான். அதனால சீக்கிரமா வந்து அர்ஜென்ட் பட்டு அந்த பையன இங்க வர சொல்லிடாதீங்க. அப்புறம் தர்ஷனோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். இங்க வந்த உடனே கடத்தி வச்சுக்கிட்டு கட்டாய கல்யாணம் கண்டிப்பா பண்ணிடுவாங்க. ஆதரிக்கு நடந்த கொடுமையெல்லாம் உங்களுக்கு தெரியாமையா இருக்கு. அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுதுல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம தர்ஷனுக்கு நீங்க என்ன சொன்னாலும் சரி, எங்க அப்பாவே திருந்துட்டேன்னு சொன்னா கூட சரி, நான் அந்த வீட்டுக்கு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவானந்தத்துக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஜீவானந்தம் சொல்லுவாரு, "தர்ஷா நான் பார்த்துக்கிறேன்டா. என்ன நம்பி நீ வரமாட்டியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "உங்களுக்கு தெரியாது சார் எங்க அப்பாவ பத்தி. கண்டிப்பா வந்து ஏதாச்சும் பண்ணி விட்டுருவாரு. அவர் ஏற்கனவே துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு கொலை வெறியில காத்துட்டு இருக்காரு. என் மேல தான் கோவத்துல இருக்காரு. தயவு செஞ்சு நான் வரல. என்னைய விட்டுடுங்க. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கூட குடுத்துட்டு போயிடுறேன். எனக்கும் இந்த பார்கவிக்கும் உங்க அப்பாவுக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்லிட்டு, ஆனா நான் இப்போதைக்கு வந்து வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்க. தர்ஷா நீ என்ன நம்பி வா. இப்ப நீ இவங்கள விட்டுட்டு போனாலும், இவங்கள பாதியில விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் இன்னும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தான் கஷ்டத்த குடுக்குறேன்னு அர்த்தம். ஏன்னா இப்ப நீ இங்கேருந்து போயிட்டாலும், கண்டிப்பா உங்க அப்பாவும், உங்க அப்பாவோட ஆளுங்களோ, அந்த அரக்கியோட ஆளுங்களும் வந்து இவங்கள முடிக்காம போக மாட்டாங்க. நான் எவ்வளோ நாள் இவங்களுக்கே பாதுகாப்புல இருக்க முடியும்? இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகணும்னா, நீ அந்த பிரச்சனையெல்லாம் நார்மல் ஆனத பிறகு வீட்டுக்கு போயே ஆகணும். நீ என் கூட வா நான் பார்த்துக்கிறேன். அப்படியெல்லாம் உங்க அப்பா பண்ண முடியாது தர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவானந்தம் சொல்லிட்டு இருப்பாருங்க. ஸோ பிரச்சனை நார்மல் ஆகுற மாரி இருக்கு. ஜீவானந்தம் நீங்க கூட்டிட்டு வந்துடுறீங்களா தர்ஷன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. தர்ஷன மட்டும் இல்ல, அந்த பார்கவி அவங்க அப்பாவையும் கூட்டிட்டு வரேன். இந்த பிரச்சனைய முற்றிலும் வந்து முடிச்சே ஆகணும். அதாவது இந்த பிரச்சனைக்கும் பார்கவிக்கும் அவங்க அப்பாவுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. தர்ஷன் தான் கொடைக்கானலுக்கு எதர்ச்சியா அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து தங்கியிருக்கான்ற விஷயத்த கிளாரிஃபை பண்ணி, இவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராத மாரி நான் பண்ணி விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு ஜீவானந்தம். அதுக்கு நம்ம ஈஸ்வரியும் ஜனனியும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா, ஒரு படி மேல போயி, "சத்தியமா சொல்றேன் மீனாட்சி முன்னாடி சத்தியமா, அந்த கல்யாணத்த நான் நடத்தி வைக்க மாட்டேன். தயவு செஞ்சு என் பையன மட்டும் கூட்டிட்டு வந்து என்கிட்ட விட்டுரு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா, இதே வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். மீனாட்சி முன்னாடி சத்தியம் பண்ணியிருக்கேன் கதிரு. கண்டிப்பா அறிவுக்கரசி அவளோட தங்கச்சி அன்புக்கும், நம்ம தர்ஷனுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். இதே வாயால தான் சொல்லியிருப்பாரு. இப்ப இப்படி பேசுறது நம்ம ஜனனிக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. "அக்கா, என்னவோ இவரு வந்து முன்னாடியும் ஒரு சத்தியம் பண்ணியிருக்காரு, இப்பயும் ஒரு சத்தியம் பண்ணியிருக்காரு. இது என்னவோ எனக்கு நம்புறதா வந்து சரிப்படல. நீங்க எதா இருந்தாலும் வந்து டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்க" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவும், ஏற்கனவே வந்து ஜீவானந்தத்துக்கு சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தெல்லாம். ஜீவானந்தம் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, "கண்டிப்பா குணசேகரனால எதுவுமே பண்ண முடியாது. நான் பார்த்துக்கிறேன். நான் இந்த டைம் வந்து விடுற மாரி தெரியல. இவங்களுக்கு ஆதரவா நான் இருக்கேன். நான் கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ தர்ஷன் வந்து அடம்பிடிப்பாரு. "நான் வரல சார். இப்பவும் சொல்றேன். இந்த இடத்த விட்டு போயிடலாம். எங்க அப்பாவ நம்பாதீங்க. எங்க அப்பா மோசமான ஆளு. நம்ப வச்சு கழுத்த அறுத்துருவாருன்னு" சொல்லிட்டு. ஆனா ஜீவானந்தம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வருவாரா?
ஜீவானந்தம் கூட்டிட்டு வந்த உடனே, "டேய் தாடிக்கார பரதேசி, உனக்கு என்னடா இங்க வேலை? என் குடும்பத்தில என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறதே உனக்கு வேலையாடா? ஏற்கனவே வந்து பல பேரோட குடும்பத்த வந்து நீ கெடுத்திருக்கன்னு சொல்லிட்டு போலீஸ், வக்கீல் உன் மேல காண்டுல இருக்காங்க. உனக்கு வேலையே இதுதானா? வேற எந்த வேலையுமே உனக்கு தெரியாதா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. இங்க பாருங்க குணசேகரன், எனக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் நான் உங்கள எப்பயோ முடிச்சிருக்கணும். என் பொண்ணுக்காக தான் வந்து நான் சைலன்ட்டா இருக்கேன். ஆனா அதவே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, நீங்க பண்ற கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருப்பேன்னு நெனச்சு கூட பார்க்காதீங்க. அப்புறம் வேற மாரி ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ குணசேகரன் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன சொல்லுவார்னா, அறிவுக்கரசியோட தங்கச்சி அன்புக்கு கண்டிப்பா தர்ஷன் உன்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். நீ மேற்படிப்பு படிக்கிறதுனாலயும் படி. இல்ல வேலைக்கு போறியா? வேலைக்கு போ. இல்ல நீ விருப்பப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறியா? அதுவும் நான் சொல்ற பொண்ணா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாரு. ஆனா இந்த கல்யாணத்த நான் நடத்தி வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பிரச்சனைய முடிக்கலான்னு பார்க்குவாரு. ஆனா இந்த கல்யாணத்த நீங்க நடத்தி வைக்க மாட்டேன்னு என்கிட்ட எழுதி குடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனனி கேட்பாங்க. ஜனனி இது உனக்கு தேவையில்லாத வேலைம்மா. என் பையனுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எல்லாரும் வேலைய பாருங்க. என் பையன் கிடைச்சுட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜீவானந்தம் இதில தலையிடலன்னா, கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும் பார்கவிக்கும், பார்கவியோட அப்பாவுக்கும். ஏன்னா, அவங்கள தீர்த்து கட்டிட்டு கைய கால முறிச்சுனா கூட தர்ஷன நம்ம கிட்ட எடுத்துன்னு வந்துருங்க. நம்ம பக்கம் இருக்கட்டும் மாப்பிள அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா, அறிவுக்கரசிக்கு தான் இப்ப ஆப்பு விழுந்துருச்சு. மாமா எதனா ஒரு காரணத்தோட தான் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுக்கரசி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, முள்ள என்னமோ இத விட்றதா தெரியல. தர்ஷனோட கைய கால உடைச்சுனா கூட சரி, கூட்டிட்டு போயிட்டு கட்டாய கல்யாணம் நம்ம பண்ணியே ஆவணும். இது ஒரு பெரிய மரியாதையே நமக்கு கெட்டு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ள சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா, அறிவுக்கரசி அடக்கிறதுக்கு நம்ம கதிரே போதுங்க. கதிரு நீ அமைதியா போ. அண்ணன் சொன்னா அதில ஒரு 1000 அர்த்தம் இருக்கும். கண்டிப்பா இந்த கல்யாணத்த பண்ணி வைப்பாரு. அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிர் வந்து அறிவுக்கரசி கையில சொல்லி முள்ளையும் அறிவுக்கரசியும் அமைதியாக்கிட்டு போயிடுவாங்க. கேஸும் பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்கிக்கிறாங்க. ஏற்கனவே கொடைக்கானல்ல போயிட்டு கேஸ் குடுத்துருப்பாங்க. தர்ஷன் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, வீட்ல இருக்கிற பொம்பளைங்கலாம் அந்த பொம்பள போலீஸ் கீழ சொல்லிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையே போயிடும். ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் யார் குடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பிரையாரிட்டி குடுப்பாங்க. நாம போய் குடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயிருப்பாங்களா. இப்ப அந்த கம்ப்ளைண்ட்டும் வாபஸ் வாங்கிடுறாங்க. சக்தி என்ன சொல்றான்னா, அவன் டிப்ரஷன்ல இந்த இடத்த விட்டு போயிட்டான். அண்ணா அவன அடிக்கிற வேலையும், திட்டுற வேலையும் இதுக்கப்புறம் வச்சுக்காதீங்க. இதுக்கப்புறமும் அவன அடிச்சு துன்புறுத்துனீங்கன்னா, அவன் ஏதாச்சும் பண்ணிப்பான். தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு அவன ஃப்ரீயா விடுங்க. எந்த கல்யாண விஷயத்தையும் பேசாதீங்க. யாருமே எதுவுமே பேசாதீங்க. அவனுக்கு என்ன தோணுதோ அவன் பண்ணிட்டு இருக்கட்டும். எதுவா இருந்தாலும் ஒரு 3, 4 மாசம் போட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிறவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. என் புள்ள கிடைச்சதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். எவ்வளவோ எனக்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவானந்தத்துக்கு நன்றி சொல்லிட்டு, பெரிய மன்னிப்பே கேட்குறாங்க பார்கவிகிட்டயும், அவங்க அப்பாகிட்டயும். எங்க குடும்பமே பார்த்தீங்கன்னா, உனக்கு ரொம்ப குடைச்சல குடுத்துச்சு. ஆனா, என் பையன் பண்ண பாவத்துக்கும், அவன் செஞ்ச தவறுக்கும், அவன் உன்ன லவ் பண்ணேன்னு சொல்லி ஏமாத்துனதுக்கும், எங்க குடும்பமே உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாவத்தையும் பண்ணிட்டு, உனக்கே வந்து குடைச்சலும் குடுக்குறாங்கன்னா, நீ வந்து உண்மையிலேயே கிரேட்மா. இந்த வயசுல நீ வந்து புத்திசாலித்தனமா யோசிக்கிற. தயவு செஞ்சு எங்கள எல்லாரையுமே மன்னிச்சுட்டு, நான் ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி, ஜனனி, ரேணுகா, நந்தினி 4 பேருமே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்குவாங்க. பரவால்ல. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் எதுவும் ஆகாதுனதே போதும். ஆனா ஜீவானந்தம் சார் மட்டும் இல்லன்னா, கண்டிப்பா எங்க அப்பாவையும் என்னையும் எப்பவோ வந்து போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்த விட்டே நாங்க போயிருப்போம். எனக்கு எங்க அப்பா, எங்க அப்பாவுக்கு நான் 2டே பேர் தான் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய உலகமே. ஆனா இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து தவிடுபொடி ஆக்கிட்டு இருப்பாங்க. ஜீவானந்தம் சார் வரலனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பெருமை பேசிட்டு இருப்பாங்க. இப்ப ஜீவானந்தத்த வீட்ட விட்டு போன உடனே குணசேகரன் பழைய ஆட்டத்த ஆரம்பிக்க தான் போறாரு 2டே நாளைக்குள்ள. என்னதான் சொல்லுங்க, அவர் எழுதியே வாங்கிட்டு இருந்தாலும், குணசேகரன் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, தவிடுபொடி ஆக்க போறாரு. ஏன்னா, அவர் ஏற்கனவே பக்கா கிரிமினல்னு வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நம்பாம பார்த்தீங்கன்னா, கையெழுத்தெல்லாம் வாங்கி வந்து இந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்துனாங்க. ஆனா, இதையும் நம்ப வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, அவர் மீனாட்சி முன்னாடி சத்தியம் பண்ணி, இந்த மாரி அறிவுக்கரசி, உன் தங்கச்சி அன்புக்கு வேற ஒரு பையன பார்த்துக்கோ. கண்டிப்பா தர்ஷன கட்டி குடுக்க மாட்டான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய டிராமாவே நடத்திட்டாருங்க. ஸோ இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய்.